ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். என்னோட ரெகுலர் அப்டேட் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா போது இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சாய் லைஃப் ஸ்டைல் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் எந்த விதமான காய் மற்றும் பழச்செடிகளை வச்சுருக்கோன்றதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச சில கார்டனிங் டிப்ஸையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்போவும் மார்னிங் 6:30க்கெலாம் எழுந்து மாடிக்கு வந்துடுவேன். வெயில் காலமாக இருந்தாலும் மாடி நல்லா சில்லுன்னு இருக்கும். ஏன்னா நிறைய செடி இருக்கிறனால. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடை தாண்டி 2 வீடு தள்ளி புறா வளர்க்குறாங்க. அங்கே நூற்றுக்கணக்கான புறா மார்னிங்கில் இந்த மாதிரி பறக்கும். அதோட சத்தத்தையும் அந்த பறக்கிற அழகையும் பார்க்குறப்ப மைண்டுக்கு நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும் மார்னிங்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் செடி குவிம்காட் செடி. இது ஒரு விதமான ஆரஞ்சு வகையை சேர்ந்தது. இது சைஸ் பார்க்க தான் இத்தனோண்டா இருக்கே தவிர இதோட புளிப்பு பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளிப்பு இருக்கும். இதை நம்ம அப்படியே தோல் விரிச்சிட்டும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா குவிம்காட் ஊறுகாவும் செஞ்சு சாப்பிட்லாம். குவிம்காட் ஊறுகாய்க்கும் எலுமிச்சங்காய் ஊறுகாய்க்கும் நம்மளால் வித்தியாசம் கண்டே பிடிக்க முடியாது. சொல்லப்போனால் எலுமிச்சங்காய் ஊறுகாயை விட குவிம்காட்டோட ஊறுகாவோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ரொம்ப சத்து தான். பார்க்க இத்தனோண்டாக தான் இருக்குது. ஆனால் ஒரு குவிம்காட்டில் பார்த்திங்கன்னா 8 மில்லிகிராம்ஸ் ஆஃப் விட்டமின் சியும் அதில் விட்டமின் ஏவும் இருக்குது. ஸோ உடம்புக்கு ரொம்பவே நல்லது. 2வது தொண்டையெல்லாம் பாதிக்காது. இவ்வளோ புளிப்போடு சாப்பிட்டா சளி பிடிக்குமோன்ற பயம் வேண்டவே வேண்டாம். இது இந்த மாதிரி வெள்ளை பூ விட்டு தான் இந்த மாதிரி காய் பிடிக்கும். இது வருஷம் ஃபுல்லாக நமக்கு பழம் கொடுத்துட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பழங்கள் வந்தோன்னே நம்ம பறிச்சிடணும். அப்போ தான் அடுத்த ஈடு பூ வச்சு நமக்கு பழம் கொடுக்கும். இப்போ நம்ம குவிம்காட் செடியில் எப்படியும் ஒரு 30-35 கிட்ட குவிம்காட் இருக்குது. பட் இன்னும் சில பூ இருக்கிறனால நான் விட்டுருக்கேன். சரி, பூ ஃபுல்லாக ஓஞ்சதுக்கப்புறம் நம்ம பழத்தை பறிச்சுக்கலான்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா கேப்சிகம். இப்போ கேப்சிகம் கடைசி ஈடுன்றனால சைஸ் இத்தனோன்னு இருக்குது. நம்மக்கிட்ட 2 கலரான கேப்சிகம் இருக்குது. ஒன்று சிவப்பு, ஒன்று பச்சை. நான் எப்போவுமே கடைசி ஈடு கேப்சிகத்தை செடியிலேயே விட்டுருவேன். ஏன்னா அது திரும்ப மண்ணில் விழுந்து புதுசாக செடி நமக்கு பூ வச்சு காய் கொடுக்கும். ஸோ கத்திரிக்காய் ஆகட்டும் இல்லை கேப்சிகம் ஆகட்டும் எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். கடைசி ஈடு பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும் இது கடைசி ஈடு அப்படின்னு. ஏன்னா சைஸ் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு கேப்சிகமோட சைஸும் நம்ம கடையில் வாங்குகிற அளவுக்கு பெருசாக தான் இருக்கும். தரையில் நம்ம தோட்டம் வைக்கிறதுக்கும் மாடியில் நம்ம தோட்டம் வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா மாடி தோட்டத்தில் நம்ம அடிக்கடி செடிங்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 15 நாளைக்கு ஒரு வாட்டி சத்து கொடுத்தோம் அப்படின்னா தான் அது நல்ல வளத்தோடு நமக்கு காய் கொடுக்கும். இது வெத்தலை கொடி மெயின்டெனன்ஸ் எப்படின்னா வெத்தலை கொடியாக தான் போகும். ஸோ தட் நம்ம அதுக்கு கம்பி வச்சு இந்த மாதிரி கட்டிடணும். வெத்தலை நிறைய காய்ச்சிருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா அது பறித்து சாமிக்கு வைப்பேன். 2வது நிறைய வெத்தலை இருக்குன்னா பறித்து இந்த மாதிரி சாமிங்களுக்கு பேக்ட்ராப்புக்கு யூஸ் பண்ணிப்பேன் டெக்கருக்காக. ஏன்னா வெத்தலை பறிக்க தான் நமக்கு துளிர் விட்டு நிறைய இலைகள் திரும்ப வரும். ரொம்ப அதிக ஹைட்டில் வளர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம அப்பப்போ பார்த்து கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நமக்கு அந்த டென்சிட்டி நல்லாயிருக்கும். இல்லைனா ஹைட் கொடுக்குமே தவிர டென்சிட்டி இருக்கவே இருக்காது. அடுத்தது பச்சை மிளகா செடி. நம்மக்கிட்ட 3 விதமான பச்சை மிளகாய் இருக்குது. பட் இப்போது சீசன் இந்த பச்சை மிளகாய்க்கு தான். ஸோ நான் இது மட்டும்தான் இப்போ இன்றைக்கி ஷூட் பண்ணியிருக்கேன். இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் மித்த 2 வகையும் நான் காட்டுறேன். பச்சை மிளகாவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஈடு எப்படியும் ஒரு ஃபஸ்ட்டு 3 ஈடுக்கிட்ட நமக்கு கொடுத்துரும். 4வது ஈடு நமக்கே தெரிஞ்சிடும். ரொம்ப அப்படியே டைனியாக ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அது நம்ம விதைக்கு அப்படியே விட்டுறணும். அது சிவப்பாக மாறி அந்த விதை திரும்ப மண்ணில் விழுந்து நமக்கு நிறைய காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஊட்டச்சத்துனா நம்ம பெரிய அளவுலலாம் நம்ம கொடுக்கணும், கடையில் விற்கிற உரம்லாம் வாங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் தினமும் நம்ம கழுவுறோம் பார்த்திங்களா, அரிசி தண்ணி, உளுந்து தண்ணி, அந்த மாதிரி தண்ணியெல்லாம் நாங்கள் ஒரு குடத்துல ஊற்றி வச்சுட்டே வருவோம். இப்போ பருப்பு கழுவுறோன்னா அந்த பருப்பு தண்ணி அதெல்லாம் ஊற்றி வச்சுட்டு வருவோம். இப்போ ஒரு குடம் ரொம்பணுச்சோ இல்லையோ, வாரத்தில் ஒரு நாள் அந்த குடத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு குடம் தண்ணிக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 குடம் தண்ணி ஊற்றி நாங்கள் வந்து ஒவ்வொரு மக் வந்து எல்லா செடிக்கும் ஊற்றி விட்ருவோம். ஸோ தட் அதுக்கு வந்து தேவையான ஸ்ட்ரென்த் வந்து அந்த தண்ணியிலேருந்தே கிடச்சிரும். அடுத்தது வந்து தக்காளி செடி எப்படி வளர்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து குட்டி குட்டியாக வந்து அழகாக வரும் தக்காளி செடி. அது வந்தோடனே நம்ம வந்து அதை எடுத்து தனித்தனியாக எடுத்து ஒரு தொட்டிலையும் நட்டு வைக்கணும். வச்சுட்டு தக்காளிக்கு வந்து எப்போவுமே குச்சி வச்சு செடியை வந்து நேராக கட்டணும். ஏன்னா அப்போ தான் வந்து அது காய் பிடிச்சி நிறைய காய் வரும். தரையாக போட்டோம் அப்படின்னா செடி வளைஞ்சி காய் வந்து நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி குச்சி வச்சு நம்ம நேராக கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லா ஸ்டெம்ஸ்லேருந்துமே வந்து நமக்கு காய் வந்து கிடைக்கும். கீரை வந்து நான் எப்போவுமே உரக்கடையிலேருந்து விதை வாங்கிட்டு வந்து தான் போடுவேன். ஸோ நம்ம வந்து இன்னொரு டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, விதை போடுறோம் அப்படின்னா ஒரு தொட்டிலில் மட்டும் போடாமல் 2-3 தொட்டிலில் போட்டோன்னா நம்ம குடும்பத்துக்கு தேவையானது வந்து அதுலேருந்து கிடச்சிரும். ஏன்னா ஒரு விதை வந்து முளைச்சி வரும், சில விதைகள் வந்து முளைச்சி வராது. ஸோ 2-3 தொட்டிலில் போட்டோன்னா ஏதாச்சும் ஒன்று வந்து நமக்கு நல்லபடியாக வந்துடும். ரெண்டாவது ஒரு கீரை விதை போட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறப்ப ஃபுல் கீரையும் வந்து அப்படியே எடுத்துடக்கூடாது. இந்த மாதிரி சிசர்ஸ் வச்சு பாதியாக கட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா திரும்ப அந்த கீழ் ஸ்டெம்லேருந்து திரும்ப நமக்கு வந்து இன்னொரு ஈடு வந்து கீரை கிடைக்கும். நம்ம வீட்டிலையே வந்து இந்த மாதிரி காய்கறிகள் போட்டு அதை பறித்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றப்ப நமக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம வீட்டிலேருந்தே ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து நிறையாவே வித்தியாசப்படும். கொத்தவரங்காய்லாம் வந்து நம்ம கான்ஃபிடெண்ட்டாக வந்து விதை போடலாம். ஏன்னா எந்த கிளைமேட்னாலும் வந்து கொத்தவரங்காய் வந்துடும். ஸோ நம்ம எங்கள் ஊரில் திருச்சியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து கொத்தவரங்காய் சில காய்கள் இருக்குது, கொத்தவரங்காய், அவரைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து நம்ம கான்ஃபிடெண்ட்டாக போடலாம். இதெல்லாம் வருமா வராதான்ற சந்தேகமே வேண்டாம். ஏன்னா போட்ட உடனே சீக்கிரம் வந்துடும் நமக்கு. இது வந்து நாங்கள் மாடியில் ஒரு பெட் மாதிரி கட்டி அது ஃபுல்லாக மணல் போட்டு மரவள்ளிக்கிழங்கு வந்து வளர்த்தோம். அதுலேருந்து பறித்தது தான் இந்த காய். மரவள்ளிக்கிழங்கு வந்து எங்களுக்கு ஒரு 5 கிலோ கிட்ட கிடச்சிச்சு. அதே மாதிரி சக்கரவள்ளிக்கிழங்கும் வந்து ஒரு 5 கிலோ கிட்ட கிடச்சிச்சு. கத்திரிக்காய் வந்து விதை போடுறத விட நாற்று வாங்கி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா நாற்று வச்சோம் அப்படின்னா நமக்கு எப்படியும் ஒரு 6-7 மாதத்துக்கிட்ட தொடர்ந்து காய் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நாங்கள் ஒரு வாட்டி கடலை வாங்கினப்போ கடையில் தான் வாங்கினோம். அது வந்து பார்த்திங்கன்னா பூச்சி பிடிச்சிருந்துச்சி. அது சும்மா சரி தூவி விடுவோம், வேஸ்ட்டாக போடாமல் நாங்கள் எது இருந்தாலும் சரி கடலையாகட்டும், சோளமாகட்டும், எது பூச்சி பிடிச்சிருந்தாலும் கொண்டு போய் மாடியில் வந்து மண்ணில் போட்டுருவோம். ஏன்னா வரட்டும் அப்படின்னு. ஏன்னா நம்ம விதை போடுறத விட தப்பு விதையில் பொழைக்கிற செடிகள் வந்து நிறைய. இப்போ நம்ம வீடு கூட்டி நம்ம காய்கறி நறுக்கிறோம், அந்த விதையெல்லாம் வேஸ்ட்டெல்லாம் கொண்டு போய் நாங்கள் போட்டுருவோங்க. அதுலேருந்து வர செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வரும். இது வந்து நார்த்தங்காய் மரம். நார்த்தங்காய் பச்சடி, நார்த்தங்காய் குழம்பு, நார்த்தங்காய் ஊறுகாய் நிறைய ரெசிபீஸ் வச்சு பண்ணலாம். இது வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு 50 காய்கிட்ட நார்த்தங்காய் இருக்குது. இதுவும் வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து நமக்கு காய் கொடுத்துட்டே இருக்கும். நம்ம வீட்டில் வந்து காஃபி போடுறோம், டீ போடுறோன்னா அந்த தோலோட அந்த வேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கொண்டு போய் கீழே கொட்டாமல் செடிங்களில் கொட்ட அதுங்களுக்கு வந்து நம்ம நினைப்போம் இது வேஸ்ட்டு தானே அப்படின்னு. பட் அதுலேருந்து தான் அவங்களுக்கு வந்து சத்து நிறையா கிடைக்கும். ரெண்டாவது ஆட்டோட கழிவு இருக்குது பார்த்திங்களா, அது போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பூஸ்டர்னே சொல்லலாம் செடிங்களுக்கு. அவ்வளோ நல்லா வளமாக நமக்கே தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். குயிக்காக ஒரு க்ரோத் வந்து செடிக்கு கிடைக்கும். ஸோ ஆட்டு கழிவு கிடச்சிச்சின்னா நம்ம அதை வந்து கண்டிப்பாக செடிங்களுக்கு பயன்படுத்தலாம். அவ்வளோ நல்லது அது. அதேமாதிரி நம்ம தோட்டம் இருந்துச்சுன்னா நிறைய குப்பைகள் விழும் இல்லையா, அந்த குப்பைகள்லாம் இலைகளெல்லாம் சேர்த்து எரித்து அந்த சாம்பல் இருக்குது பார்த்திங்களா, அதையே வந்து நம்ம மண்ணில் போடலாம். ஏன்னா இலை சாம்பல் வந்து அவ்வளோ ஒரு சத்து செடிங்களுக்கு. நார்த்தங்காயெலாம் இப்போ தான் காய் வச்சுருக்கு, இன்னும் நல்ல பெரிய காயாக வரும். எப்படியும் ஒவ்வொரு வருஷமும் வந்து நமக்கு ஒரு 50 காய் கிட்ட கிடச்சிரும்.
தரையில் நம்ம வந்து வச்சுருந்தோம் செடி அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதும். பட் மாடி தோட்டம் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து 15 நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணணும். ரொம்ப இப்போ வந்து இந்த செடி எடுத்துக்கோங்களேன். இது வந்து கொய்யாக்காய் செடி. இது வந்து ஸ்ரீரங்கம் சீனி கொய்யான்னு சொல்லுவாங்க. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் இனிப்பு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே செக்கச்சவேர்னு இருக்கும் பழம். இது வந்து போன வருஷம் எங்களுக்கு வந்து ஒரு 2.5 கிலோ கிட்ட காய் கிடச்சிச்சு. அது கிடைச்சோன்னே நாங்கள் என்ன பண்ணோன்னா, கொய்யா மரத்தை பொறுத்த வரைக்கும் கட்டிங் பண்ணவே கூடாது. இலைங்களை வந்து உருவி விட்டுறணும். உருவி விட்டுட்டோன்னே இலையே இல்லாமல் மரம் இருந்துச்சுன்னா திரும்ப அது வந்து துளிர் விட்டு அப்போ தான் அடுத்த ஈடான காய் வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம இலையை உருவி விடலை அப்படின்னா வந்து அடுத்த ஈடு காய் வைக்கவே வைக்காது. நாங்கள் இப்போ போன வாட்டி காய்ச்சதுக்கப்புறம் உருவி விட்டோன்னே இந்த மாதிரி இலை வச்சு இப்போ வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் கொய்யாக்காய் மட்டும் எப்போ பழுக்குதுன்னு கரெக்டாக பார்த்து வந்து பறிச்சிடணும். ஏன்னா இங்கே நிறைய பறவைகளும் அணிலும் வந்து இருக்குது. ஸோ நமக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து எப்படி இன்ஃபர்மேஷன் போகும்னு தெரியாது. நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு போவோம் காயாக இருக்குது சரி நாளைக்கு பறிக்கலான்னு. ஆனால் நம்ம வந்து பார்த்தோன்னா அன்றைக்கி பழமே இங்கே இருக்காது, எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ தான் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய காய் நமக்கு வந்து கிடைக்கும். கொய்யா மரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிசர்ஸ் வச்சு எதுவுமே கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இலைகளை வந்து உருவி விட்டாலே போதும். 2வது செடிங்களுக்கு வந்து புண்ணாக்கு உரம் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். மந்த்லி ஒன்ஸ் வந்து அது வந்து மார்க்கெட்டில் ஒரே கடையிலலாம் நமக்கு கிடைக்கும். புண்ணாக்கு உரம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் வந்து சாயிலை வந்து நல்லா கொத்தி விடணும் தொட்டிலில். ஏன்னா சாயில் வந்து நல்லா இறுகிருச்சுன்னு வைங்களேன், வேறு வரையும் நமக்கு தண்ணி போகவே போகாது. ஸோ அடிக்கடி கொத்தி விட்டோம்னா தான் வேறு வரையும் வந்து தண்ணி போகும். அப்போ சாயில் வந்து நல்லா லூஸாக இருக்கணும். அப்போ தான் வேறு வரையும் தண்ணி போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து ஆரஞ்சு மரம் நாங்கள் வச்சு ஒரு 3 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. இது எப்படி பூ வச்சு காய் பிடிச்சிச்சா என்னென்னலாம் எங்களுக்கு தெரியவே இல்லை. ஆல் ஆஃப் சடன் ஒரு நாள் பார்த்தோன்னா இந்த மாதிரி காய் இருந்துச்சு. ஸோ அது எப்படி வந்துச்சுன்றது எனக்கு சொல்ல தெரியல. மேபி அடுத்த காய் வைக்கிறப்ப நாங்கள் அப்சர்வ் பண்ணணும்னு வச்சுருக்கோம். இதுவும் வந்து மாடியில் பேரலில் தான் வச்சுருக்கோம். ஆரஞ்சு வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் காய் கொடுத்துருக்கு. இது க்ரோத் ஆக எங்களுக்கு 3 இயர்ஸ் ஆணுச்சு. அடுத்தது வந்து சப்போட்டா மரம் வச்சுமே வந்து ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும். பட் இப்போ தான் சின்னதாக காய் பிடிச்சிருக்கு. ஆனால் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. தோட்டம் வச்சுருக்கிற எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய மைனஸ்ன்னு சொல்லலாம். எறும்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த மாவு பூச்சின்றது இருக்கும். முக்கியமாக செம்பருத்தி செடியிலலாம் இருக்கும். அந்த மாவு பூச்சியை பார்த்தோம் அப்படின்னா அதை உடனே அழிச்சிடணும். இல்லைன்னா செடி வந்து டோட்டல் வேஸ்ட் ஆகிடும். அதை அழிக்கிறதுக்கு வந்து எளிய முறை வந்து எறும்பு பொடி இருக்குது பார்த்திங்களா, அதை வாங்கி தண்ணியில் கலந்து ஸ்ப்ரேயர் வச்சு அடித்தோம் அப்படின்னாலே அது போயிடும். ஆனால் மாவு பூச்சி ஒரு நாள் பார்த்துட்டு நம்ம அடுத்த நாள் வரத்துக்குள்ளே இங்கே பார்த்திங்களா எறும்பு இருக்குது பார்த்திங்களா, அதுதான் கொண்டு வந்து அவ்வளோத்தையும் சேர்த்துருக்கு. இப்போ நான் இதை க்ளீன் பண்ணாமல் விட்டேன்னா அந்த சப்போட்டா மரமே டோட்டலாக வந்து வீணாக போயிடும். நம்ம ஒன்ஸ் மாவு பூச்சி பார்த்துட்டோம் இல்லைன்னா இம்மிடியட்டாக அதை வந்து நம்ம சரி பண்ணிடணும். இல்லைன்னா அடுத்தடுத்த செடிக்கு குவிக்காக வந்து ஓவரால் நைட்லேயே வந்து பரவி போயிடும். இது வந்து பாவக்காய் செடி. லாஸ்ட் டைம் வந்து குட்டி பாவக்காய் வச்சுருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ கிட்ட எங்களுக்கு கிடச்சிச்சு. இந்த வாட்டி சரி பெரிய பாவக்காய் வச்சு பார்க்கலான்னு சொல்லி கொடி ஏற்றி விட்ருக்கோம். இப்போ தான் ஒரு சின்ன காய் தொங்கிட்டு இருக்கு. அது இன்னும் பெருசாகணும். ஆனால் நிறைய பூ வந்து வச்சுருக்கு. 2வது கொடியும் இப்போ தான் வளர்ந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த வாட்டி நிறைய காய் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது புதினா வந்து விதையெல்லாம் வாங்கி போடுறத விட நம்ம கடையில் வாங்குகிறோம் பார்த்திங்களா புதினா, அதில் வந்து மொத்தமான குச்சி எடுத்து நட்டு வச்சோம்னாலே போதும். அதுலேருந்தே நமக்கு வந்து புதினா கிடைக்கும். இதெல்லாம் அந்த மாதிரி வச்ச புதினா தான். நான் எப்போவும் என்ன பண்ணுவேன்னா நிறைய புதினா வந்துருச்சுன்னா யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா அதை உருவி அவங்களுக்கு கொடுத்து விட்ருவேன். புதினா வந்து கட் பண்ணக்கூடாது, உருவி தான் எடுக்கணும், கொய்யாக்காய் செடிக்கு எடுக்கிற மாதிரி. ஏன்னா நமக்கு வந்து எப்படியும் ஒரு குச்சி வந்து 2-3 வாட்டி நமக்கு வந்து ஈடு கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சோளம் வந்து நாங்கள் ஜஸ்ட்டு பூச்சி சோளம் ஒன்று இருந்துச்சு, அது போட்டு எங்களுக்கு இந்த அளவுக்கு ஈடு கிடச்சிச்சு. அடுத்தது வந்து அவரைக்காலாம் நம்ம வந்து கான்ஃபிடெண்ட்டாக விதை போடலாம், கண்டிப்பாக வந்து வரும் எந்த கிளைமேட்னாலுமே. 2வது அவரைக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப குவிக்காக நமக்கு வந்து காய் கொடுத்துரும். ரொம்ப லேட் ப்ராசஸ் கிடையாது. ஸோ குவிக்காக நமக்கு வேணும், டக்குன்னு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, டக்குன்னு காய் வரணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இதெல்லாம் நம்ம போடலாம். அடுத்தது வந்து தட்டைப்பைத்தங்காய்.
ஆக்சுவலாக தட்டை பைத்தங்காய் வந்து நாங்கள் கீழே வந்து கம்பி கட்டி இன்னொரு தொட்டியில் தான் வச்சுருந்தோம். ஆனால் அவங்க எது மேலே ஏறி போயிட்டுருக்காங்கன்னு பாருங்கள். வேப்ப மரத்தை போட்டு சுற்றிட்டு அதில் போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக செடிங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு செடி இன்னொரு செடியை பிடிச்சி அதுவும் இந்த கொடி வகைகள்லாம் போகிறப்ப இலை வந்து பெருசு பெருசாக இருக்கும், காயுமே வந்து பெருசாக இருக்கும். ஈவன் மணி பிளான்ட்டே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மரத்து மேலே ஏற்றி விடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மரத்து மேலே ஏற்றி விட்டு பார்த்திங்கன்னா அதோட இலை வந்து வித்தியாசமாக இருக்கும்னா அது இன்னொரு வாட்டி உங்களுக்கு வேறு வீடியோவில் காட்டுறேன். நம்ம தண்ணியில் வளர்க்குறத விட மரத்து மேலே ஏற்றி விட்டோன்னா மணி பிளான்ட்டோட இலையெல்லாம் ஒவ்வொரு இலை அவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த தட்டை பைத்தங்காவும் நமக்கு வந்து குவிக் க்ரோத் தான். இதுவும் வந்து எல்லா கிளைமேட்டுக்கும் வரும். இது வந்து பீக்கங்காய் செடி. இப்போ தான் கொடி ஏற்றி விட்ருக்கோம், பூ வச்சுருக்கு. 2 குட்டி குட்டி காய் வச்சுச்சு. பட் வெயிலில் வந்து வெம்பி போயிடுச்சு. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஈட்லேயே நம்ம காய் எடுக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு காய் வந்து ஹீட்டு பட்டு வெம்பி போயிடும். ஸோ 2வது ஈடு வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடெண்ட்டாக அந்த காய் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியும். இது வந்து போன வருஷம் எங்கள் தோட்டத்தில் காய்ச்சிருந்த குக்கும்பர்லாம் வந்து நம்ம விதை போட்டு விட்டோன்னா கான்ஃபிடெண்ட்டாக நம்ம எடுத்துடலாம். நீங்களும் என்னோட சேர்ந்து தோட்டத்தை சுற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எங்கள் தோட்டம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாய் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.